கோல்டன் ரூலில் 5வது ரூல், வாஸ்து சாஸ்திரத்தோடைய 5வது முக்கியமான விதிமுறை, கழிவறைகள் கழிவுநீர் தொட்டி. ஆமாங்க, இது ஒரு ரூலாகவே நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன், கன்சிடர் பண்ணியிருக்கேன். காரணம், கழிவுநீர் தொட்டியை தவறாக அமைச்சா என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னா, நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். இந்த வடகிழக்கு, கிழக்கு இந்த 3 பகுதியில் கழிவுநீர் தொட்டியை கொடுத்து அந்த வீட்டில் இருக்கிறவங்கள நோய்வாய்ப்படுத்தி அவங்களுடைய சம்பாதனையை வந்து எல்லாத்தையும் காலி பண்ணி வாழ்க்கையில் நோய்க்காகவே அவங்க சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழலை நிறைய இடங்களில் ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. ஸோ இதில் நான் யாரையும் குறை சொல்லலை, நான் கட்டுறவங்களை குறை சொல்லலை, பிளான் கொடுத்தவங்களை குறை சொல்லலை, அங்கே பார்த்து கொடுத்தவரை நான் யாரையுமே குறை சொல்லலை. அந்த வீடை கட்டி கொண்டார் பார்த்தீங்களா, அந்த ஹவுஸ் ஓனர் தான் நான் குறை சொல்லுவேன் நான். ஏன்னா அவருக்கு தான் அது விழிப்புணர்வு வேணும், அவருக்கு தான் அந்த நாலேஜ் வேணும். கட்டி கொடுக்க சொன்னால் கட்டி கொடுக்குறவர் கட்டி கொடுத்துட்டு போயிடுவார், பிளான் கொடுக்க சொன்னால் பிளான் கொடுக்குறவர் பிளானை கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ அந்த வீட்டுக்காரங்களுக்கு தான் அந்த நாலேஜ் வேணும். ஸோ ஒரு தவறான இடத்துல கழிவுநீர் தொட்டி போட்டால் பெரும்பகுதியும் தீர்க்கவே முடியாத வியாதிகளில் ஒன்றான கேன்சரும் கூட வர வாய்ப்பு உண்டு. ஓகே, அப்போ கழிவுநீர் தொட்டி எங்கே வரணும், இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வராமல், நோய் வராமல் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா எங்கே வரணும் அப்படின்னா, செப்டிக் டேங்கை பொறுத்த வரைக்கும் வீட்டுடைய வெளிப்பகுதியில் வடமேற்கில் மட்டும்தான் வரணும். 100% அங்கே தான் வரணும். ஸோ இது வந்து ப்ரீ பிளான் பண்ணிக்கிங்க, மாற்றி போடாதீங்க. சரி, எங்கள் ஊரில் வந்து பாதாள சாக்கடை இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை, டைரக்ட் பண்ணி விட்டுருங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. செப்டிக் டேங்க் வந்து உங்கள் வீட்டில் பாதாள சாக்கடை இருக்குது, நாங்கள் வந்து அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் சார், எங்கள் வீட்டில் டேங்கே இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு சூழல் இருக்குதுன்னா, ஸோ உங்களுக்கு அந்த செப்டிக் டேங்கால் கழிவுநீர் தொட்டியால் உங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை வராது. ஓகே, கழிவறைகள் எங்கே கட்டணும் அப்படின்னா, குளிக்கிற ரூமும் சரி, டாய்லெட்டும் சரி எங்கே கட்டணும் அப்படின்னா, வீட்டுடைய தென்மேற்கு பகுதியிலையும் வடகிழக்கு பகுதியிலையும் பிரம்மஸ்தானத்திலையும் தென்கிழக்கு மூலையிலையும் கட்ட வேண்டாம். இதை தவிர தெற்கு, மேற்கு, வடமேற்கு இந்த பகுதிகளில் வந்து வீட்டுக்குள்ளே தாராளமாக கட்டிக்கலாம். அது வந்து தெற்கு திசை வடக்கு திசை பார்த்து தான் இருக்கணும், கிழக்கு பார்த்து மேற்கு பார்த்து இருக்கக்கூடாதுன்னெலாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வாஸ்து வாசார் அப்படின்னா அதெல்லாம் மூட நம்பிக்கையான விஷயந்தான், அதெல்லாம் வாஸ்து கிடையாது. இருந்தாலும் இந்த ஊர் உலகங்களில் சொல்லக்கூடிய அந்த நடைமுறைகள்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. வீட்டுக்கு வெளியில் எங்கே சார் நம்ம அந்த குளியலறை கழிவறையெல்லாம் கட்டுறது அப்படின்னா, ஒரே ஒரு ஆப்ஷன், வடமேற்கில் கட்டிக்கிங்க. எங்கள் வீட்டில் தென்கிழக்கில் கொடுத்துருக்காங்க சார், வேறு வழி இல்லை சார், வடமேற்கில் இடம் இல்லை சார், நாங்கள் தென்கிழக்கில் கட்டியிருக்கோம் அப்படின்னாலும் தென்கிழக்கில் ரூம் வேணால் கட்டிக்கிங்க. ஆனால் செப்டிக் டேங்கு வடமேற்கில் தான் போடணும், பார்த்துக்குங்க சார். 99% வடமேற்கில் தான் நாங்கள்லாம் கொடுப்போம், நான் கொடுப்பேன். யாராவது ஒருவருக்கு, ஒரு ஊர்லேயே ஒருத்தருக்கோ இல்லை வந்து ஒரு 6 மாதத்தில் ஒருத்தருக்கோ தென்கிழக்கில் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இப்போ சமீபத்தில் துறையூருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், அங்கே ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தோம். அவங்க வடக்கு பக்கம் தெரு இருக்குது, கிழக்கு பக்கம் தெரு இருக்குது, அந்த தெரு எல்லை வரைக்குமே அவங்க வீட்டை கட்டிட்டாங்க. அந்த வீட்டில் வடமேற்கில் வீட்டுக்குள்ளே வந்து செப்டிக் டேங்க் போட்டிருக்காங்க. செப்டிக் டேங்கை எடுங்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் மாற்று ஏற்பாடு கொடுக்கணும் அப்படின்னா வடமேற்கு தெருவில் கொடுக்க முடியாது, அது வந்து பொதுவான ஒரு ஸ்ட்ரீட்டு, அங்கே கொடுக்க முடியாது. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தென்கிழக்கில் வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டை உள்ள நகர்த்தி போட்டு வீட்டுக்கு வெளியில், ஸோ இன்றைய நவீன காலத்தில் பெரிய டேங்காக கட்டாமல், சிமெண்ட்டில் கட்டாமல் ரெடிமேட் டேங்கை வாங்கி அங்கே பதிச்சுக்குங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் பண்ணோம். அவங்க கேட்குறாங்க, சார் வடமேற்கில் தானே கொடுக்கணுன்றீங்க, பட் எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கொடுக்கலையே, இங்கே கொடுக்குறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சரிம்மா, நான் கொடுக்க ரெடி, நீங்கள் நிலத்தை காமிங்க, இடத்த காமிங்க அப்படின்ற போது தான், ஸோ நமக்கு இடம் இல்லையே சார் அப்படின்றாங்க. அப்போது நாங்கள் வீட்டுக்குள்ளே போட்டிருக்கிற விஷயம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோம், இது அட்வைசபிள் தானே, வடமேற்கில் தானே போட்டிருக்கோம் அப்படின்றாங்க. வீட்டுக்குள்ளே வடமேற்கில் செப்டிக் டேங்க் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த வீடு மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்குது. நோயிலிருந்து, பண கஷ்டத்துலேருந்து, மனம் கஷ்டத்துலேருந்து எல்லா பிரச்சனைகளையும் அந்த வீடு சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்போ வீட்டுக்குள்ளே எக்காரணம் கொண்டும் கொடுக்காதீங்க. தென்கிழக்கில் கொடுத்தாலும் கூட வீட்டுக்கு வெளியே கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே அந்த காம்பவுண்டுக்கு உள் பக்கம் கொடுக்க வேண்டாம். காம்பவுண்டு தான் ஒரு 5 அடி போனால் போயிட்டு போகுது, அதை நகர்த்தி வேணால் போட்டு வெளியே கொடுங்க. ஸோ இது வந்து ஆப்ஷனல், இது செகண்ட் சாய்ஸ் மட்டும்தான். முதல் சாய்ஸ் வந்து வடமேற்கில் மட்டும்தான் 100% கொடுக்க வேண்டும்.
வீடு கட்டும்போதே ப்ரீ பிளானாக பண்ணுங்கள். வீடை கட்டிட்டு அதை வந்து கடைசியாக பிளான் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா எல்லாமே தப்பாயிடும். நான் சொல்லக்கூடிய ஒரு விதிமுறையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக்கிட்டே வரேன் நான். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒரு பிளான் போடும்போது, வீடு கட்டும்போது, இடம் வாங்கும்போது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீடு உங்களுக்கே தெரியாமல் 100% வாஸ்துப்படியான வீடாக இயற்கையிலேயே அமைஞ்சிரும். நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கணும்லாம் இல்லை. ஸோ நான் சொல்லக்கூடியது ஒன்றுனா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீடு பர்ஃபெக்டாக அதுவாகவே அமைஞ்சிரும். ஓகே நண்பர்களே, தொடர்ச்சி என்னோடய வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்தடுத்த ரூலை வந்து நம்ம சொல்ல இருக்கோம். வணக்கம் நண்பர்களே, நான் PM கிருஷ்ண ராஜன், வாஸ்து இன்ஜினியர் மற்றும் ட்ரைனர். வாஸ்து சாஸ்திரத்தின் நேரடி வகுப்புகள் மூலம் கற்றுக் கொடுத்து வந்த நான் இப்பொழுது ஆன்லைன் மூலமாக வாஸ்துவை கற்றுத்தருகிறோம். உங்களுடைய ஓய்வு நேரத்தில் உலக நாட்டில் நீங்கள் எங்கிருந்தாலும் என்னுடைய ஆன்லைன் வகுப்பில் பங்கு பெறலாம். ஒரு காலி மணியை தேர்ந்தெடுப்பது முதல் கட்டிடம் கட்டும் வரைக்கும் உள்ள விதிமுறைகளை 3D வீடியோவாக, அதாவது முப்பரிமாண வீடியோவாகவே அனைத்து பாடங்களை உருவாக்கி இருக்கிறோம். ஒரு இடத்தில் திசையை எவ்வாறு கண்டறிவது, அந்த திசையை கண்டறிந்து அங்கே திசை மாறி உள்ள இடமாக இருந்தால் அதை எவ்வாறு சரி செய்வது, 8 திசைகளுக்குரிய பலாபலன்கள், 40க்கும் மேற்பட்ட டிப்ஸ், இப்படி அனைத்து தகவல்களும் A to Z தகவல்களும் என்னுடைய வகுப்பில் இடம்பெற்றுள்ளது. மேலும் என்னுடைய ஆன்லைன் வகுப்பில் சேருவதற்கு என்னுடைய வெப்சைட்டில் லாகின் செய்து தெரிந்து கொள்ளுங்கள், அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.